ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்னை டு ஏற்காடு ட்ரிப் மாதிரி போகிறோம். ரியா பொண்ணு பர்த்டேக்காக. அவன் நல்லா என்ஜாய் பண்ணுவாள். அவள் எங்கே போனாலும் கூடவே ஒரு பொம்மையை தூக்கிட்டு போகாமல் போகவே மாட்டாள். அவளுக்கு ட்ராவல்னால் ரொம்ப பிடிக்கும். அவன் மேலேருந்து அவள் புக்கை கிழிச்சு போட்டாள். அதை சொல்லிக்கிட்டு இருக்கா, இங்கே போகிறோமா புக்கு கிடக்கு அப்படின்னு. போகிறது என்னமோ ஒரு 2 days 3 days தான் ட்ரிப்பு. ஆனால் நாங்கள் என்னமோ ஒரு மாதத்துக்கு போகிற மாதிரி அவ்வளோ லக்கேஜை போட்டு எடுத்துகிட்டு போகிறோம். போயிட்டு என்ன பண்ணுறது, பிள்ளைங்களாம் வச்சுக்கிட்டு வேறு வழியில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக மாதிரி தான் இருக்குது. அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம், ஸ்டார்ட் பண்ணிட்டோம் போகிறதுக்கு. போகும்போதே திருன்னு முடிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கா. வீடியோ ஆட்பாட்டோட எல்லாம் பார்க்குறாங்க. லினி பொண்ணுக்கு வெளியில் சுற்றுறதுனா செம்ம ஜாலி, வேடிக்கைனா செம்மையாக பார்த்துக்கிட்டு வருவாள். ஜாலியாக காரில் ஏறிட்டாலே ஒரே அமைதி தான் அவள். இவன் என்னன்னா ரியா பொண்ணு வளன்னு பேசிக்கிட்டே வருவா பாருங்க, சலிக்காமல். அவங்க அப்பாவும் அதுக்கு ஆன்சர் பண்ணிக்கிட்டு வருவாங்க. ஐயோ கொஸ்டினாக கேட்டுட்டு வருவா, அவங்க அப்பா பதில் சொல்லிக்கிட்டே வருவாங்க. மேடம் ஜாலியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. லினி பொண்ணுக்கு வீட்டுக்குள்ள இருக்கிறதோட வெளியில் இருக்கிறதுலாம் அவளுக்கு ரொம்ப ஜாலி. அவரே நாங்களும் சும்மா காரில் சாங் ஓடனுச்சா, அப்படியே எங்கள் ஞாபகம் வந்துச்சு. சரி, நான் அப்படியே கொஞ்சம் கை பிடிச்ச ரொமான்ஸ் பண்ணிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இந்த பலூனை இந்த டோல்கேட்டில் பார்த்தேன். நான் ஆல்ரெடி வாங்கியிருக்கோம். பலூன் வந்து அவங்க வச்சுருக்கும் போது பெருசாக தெரியுது, ஆனால் நம்ம வாங்கி போதுன்னா அந்த அளவுக்கு வரவே மாட்டேங்குது. அப்படியே காலையில் நான் சாப்பிடவே இல்லை. காலை சாப்பிட முடிச்சுட்டு அப்படியே கிளம்பலான்னு சொல்லிட்டு மார்னிங் சாப்பிட முடிச்சுட்டு அங்கே வந்து ப்ளே ஏரியா இருந்துச்சு ஹோட்டல்லையே. அதை பார்த்துட்டு என் பொண்ணு வருமா, வர மாட்டேன் அடம் பிடிச்சி எல்லாம் விளாண்டுட்டு இருக்கா. ஒவ்வொரு விளையாட்டாக விளாண்டுட்டு சறுக்க சுட்டுட்டு எல்லாம் விளாண்ட பிறகு தான் சரி போதும் வாடின்னு சொல்லி கூப்பிட்டா. அங்கே இருக்கிற எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு தான் வருவேன்னு ஊஞ்சல் சர்க்கஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிகிட்ருக்கா. ஆட முடியலன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க அப்பாவை கூப்பிட்டு அவங்களே ஒரு முக்கியமான கால் பேசிகிட்டு இருந்தாங்க. அது பிறக்காம வாப்பான்னு கத்தி அவங்க அப்பாவை கூப்பிட்டு ஆட்ட சொல்லிகிட்டு இருக்கிறான். இப்படி தான் ஒவ்வொரு இதில் ஏறி பாருங்கள். இங்கேருந்து அவளை அழைச்சிட்டு போகிறதுக்காட்டிலே எங்களுக்கு போதும்னு ஆகிடும் போல். ஒரு நாள் ஏறி சுற்றி பார்த்துட்டு சரி இன்றைக்கி பர்த்டே தான் போனால் போதுன்னு எல்லாம் காமிச்சு நாங்களும் அழைச்சிட்டு போனோம். அப்புறம் அப்படியே போய்கிட்டே இருந்தோம் ஜாலியாக. எனக்கே காரில் வாமிட்டுரும். அப்பப்போ நானே கண்ணை மூடிக்கிட்டு தான் காரில் ஏறி வருவனே. அப்பப்போ கண்ணை திறக்கும் போது தான் இந்த வீடியோலாம் எடுத்தது. நல்லாயிருக்கு, பார்க்க நல்லா இருந்துச்சு. சரி சும்மா எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். பாப்பா வந்து காரில் ஏறினோடனே பாருங்கள் மேடம் பின்னாடி ஜாலியாக படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அவரே கொஞ்சம் கிட்டக்க வந்தாச்சு. இது சேலமில் வாழப்பாடியா, அது கிட்ட. அது மலையெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எடுத்தேன் பார்க்க. இங்கேருந்து பார்க்க நல்லாயிருக்கு. ஆனால் வாமிட் தான் வருது. அங்கேயும் பாருங்க. அப்புறமா தான் அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஏதாச்சும் பால் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா அங்கேயும் போய் லேஸ் கேட்டு ஆரம்பிச்சிக்கிட்டு இருக்கா. இதே மாதிரி தான் இவன் பண்ணுவாள் போகிற வழியெலாம். வாழப்பாடி போகிற வழியில் ஒரு பெரிய ஜீசஸ் ஸ்டாச்சு இருந்துச்சு, பார்க்க செம்மையாக இருந்துச்சு. அதுதான் நான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். நல்லா பெருசாக செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே. சரி எடுப்போம்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்தேன். நீங்கள் யாராச்சும் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள் போகிற வழியில். அதனால் எங்கேருந்து பார்த்தாலும் நல்லா பெருசாக தெரியுறாரு ஜீசஸ். பாருங்கள்லாம் கிட்டக்க தெரியுது அவங்களுக்கு. அங்கே ஒரு ஜீசஸ் டெம்பிள் இருக்குது போல், அதுதான்.